ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். தீபமிதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு பலியில் இணைந்து சரித்திரமாவோ அருணதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பலிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி அசங்கள் காணுவோம். அன்பு தீபமிதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு பலியில் இணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலியினையின் பலியினையில்லாத பலிதான். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இளம் காலை வேளையிலே ஆண்டவருடைய சந்நிதியிலே கல்வாரி பலியிலே கலந்து கொள்வதற்காக இங்கே ஒரே குடும்பமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலே இறை வார்த்தைகளை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே இன்றைய முதலாவது வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினரை இறைவன் அழைத்து அவரே தன்னுடைய பணிக்காக அங்கே அனுப்புவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த இறைவாக்கின எரேமியா இறைவன் அவரை அழைத்த வேளையிலே அங்கே மறுப்பு தெரிவிக்கின்றார். இறுதியாக இறைவனுடைய வார்த்தை அவருடைய நாவிலே பொறிக்கப்படுகின்றது. இறைவனை முழுமையாக அங்கே தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை அவர் செய்து இறை பணியை நல்ல முறையை செய்து மக்களுக்காக வேண்டி அவர் வாழ்ந்த பெரிய இறைவாக்கினராக இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப நாங்கள் வாழ்கின்ற வேளையில் நிச்சயமாக நாங்களும் இந்த இறைவாக்கு பணியிலே நாங்கள் பங்கு பெற்றுகின்றவர்களாக மாறுகின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் இந்த திருமுழுக்கின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்புக்கேற்ப வாழ்ந்து இறைவாக்கு பணியை செய்வதற்குரிய ஞானத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்றும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு நற்செய்தியாகவும் இறைவாக்கு பணியை நாங்கள் எங்களுடைய வாழ்வாலே மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகின்ற மக்களாக வாழ்கின்ற மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி பலிகூடாக நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இறைவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இவ்வளவு காலமும் என்னை இறைவன் பாதுகாத்து என்னை வழிநடத்தி இருக்கின்றார். அந்த தயவுக்காக வேண்டி நான் இன்றைய நாளிலே நன்றி கூறுவதுடன் இன்றைய நாளிலே என்னுடைய பெற்றோர் சகோதரிகள் சகோதரர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த நாளில் நான் கொண்டாடுகின்றேன். இறைவன் தாமே அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து தன்னுடைய பாதுகாப்பில் வைத்து காத்துள்ள வேண்டி உங்களோடு சேர்ந்து இந்த பலியை நான் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். சகோதர சகோதரிகளே, தூய மரணங்களை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகின்றோம் யாமும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாற்றை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவேன். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாற்றினுள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. தூயவரான தந்தையும் கிறிஸ்துவின் நிலையான கிறிஸ்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரு அவையின் தொண்டு ஆற்றவும் தகுதியற்றனை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளராது உறுதியுடன் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறை பொருட்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குவராகவும் நான் திகழ செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிளவினாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமணமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பெஞ்சமின் நாட்டு அனத்தோத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன்.
மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாது, சிறு பிள்ளை தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல். எவற்றை எல்லாம் சொல்ல கட்டளை இடுகிறேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்கள் இனங்கள் மேலும் அரசர்கள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதலை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே என் வாய் உமது நீதியை மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே என் வாய் உமது நீதியை மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதையும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் அடைக்கலப்பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டையரனாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையில் நின்று என்னை காத்தருளும். ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாள்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். இறைவனின் வார்த்தையே விதையாகும். அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வாக்கியங்கள் 1 தொடக்கம் 9 வரை. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியான
மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகிப் போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. புகழ். நாங்கள் பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கின்றோம், இறைவன் காலத்துக்கு காலம் தன்னுடைய இறைவாக்கினர்களையும் நீதி தலைவர்களையும் அரசர்களையும் அங்கே தன்னுடைய பணியினை செய்வதற்காக அங்கே அனுப்புகின்றார். இவ்வாறு இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்ற முதலாவது வாசகத்திலே இறைவாக்கினர் எரேமியாவுடைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் தாம் விரும்பியவரை அங்கே அழைக்கின்றார். இது எங்களுடைய வல்லமையால் அல்ல, மாறாக இறைவன் எமக்கு தருகின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. இந்த அழைப்பு என்று சொல்கின்ற வேளையிலே நாங்கள் அதனை நாங்களாகவே தெரிந்து கொள்வதில்லை, மாறாக இறைவன் ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பினை தருகின்றார். இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்றோம், எசாயா இறைவாக்கினர் மற்றும் மோசையுடைய வாழ்வை பார்க்கின்றோம். இறைவன் அவர்களையும் தன்னுடைய பணிக்காக அழைக்கின்ற வேளையிலே அவர்கள் ஆரம்பத்திலே அந்த அழைப்பினை ஏற்க அவர்கள் மறுக்கின்றார்கள். தங்களுடைய பிறவினத்தை அங்கே அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் இறைவன் அவர்களை தன்னுடைய கருவிகளாக மாற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இறைவன் அவர்களை உறுதிப்படுத்துகின்றார். தன்னுடைய வார்த்தையினாலே அங்கே உறுதிப்படுத்துகின்ற வேளையிலே அந்த அழைப்பு பெற்றவர் இறை அனுபவத்தை அங்கே பெற்று இறுதியாக இறைவனுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்காக அவர் அங்கே முன்வருகின்றார். அது மட்டுமல்லாமல் உண்மைக்கு சான்று பகிர்ந்தவராகவும், சமுதாயத்திலே எழுகின்ற அடக்குமுறைகள், பல்வேறு வகையான பிரச்சனைகள், கொத்தடிமைகள் என்று அங்கே அந்த ஆரம்ப சமுதாயத்திலே காணப்பட்ட வேளையிலே அவர்கள் அந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக இறைவனுடைய வார்த்தை அங்கே துணிவுடன் அங்கே போதிக்கின்றார்கள். ஆகவே இறைவன் எப்பொழுதுமே அவர்களோடு கூடவே பயணிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே அழைப்பு பெற்றவர் இறை அனுபவத்தை அங்கே பெறுகின்ற வேளையிலே அவர் உண்மையாகவே இறைவனை முழுமையாக சுவைத்து அந்த இறை அனுபவத்தினூடாக தன்னுடைய இறைவாக்கு பணியினை மேற்கொள்வதை நாங்கள் பழைய ஏற்பாட்டில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாங்கள் சற்று சிந்திக்கின்ற வேளையிலே நம் ஆண்டவர் இயேசு விதைப்பவன் உவமையை அங்கே கூறுகின்றார். குறிப்பாக அங்கே விதைப்பவர் இறைவனாகவும் விதை இறைவார்த்தையும் குறித்து நிற்கின்றது. அங்கே 4 வகையான நிலங்களை அங்கே உருவகமாக கொடுக்கப்படுகின்றது. குறிப்பாக வழியோரமாக விழுந்த வழியோரமான நிலம், பாறை, முட்செடி மற்றும் நல்ல நிலம் என்று சொல்லி அங்கே 4 வகையான நிலங்கள் அங்கே கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறாக நாங்கள் இந்த இதை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே வழியோரமாக சில விதைகள் அங்கே விழுகின்றது. இந்த வழியோரமாக விழுகின்ற இந்த விதைகள் யார் என்று சொன்னால், இவர்கள் தங்களுடைய வாழ்வினை அங்கே ஏற்றுக்கொண்டு அந்த இறை வார்த்தை அவர்கள் உள்வாங்குகிறார்கள். ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு அவர்களால் முடியவில்லை. ஆகவே அந்த வழியோரமாக விழுந்த விதைகள் அங்கே பறவைகளினாலே அங்கே எடுத்து செல்லப்படுகிறது. மேலும் பாறையிலே விழுந்த விதை என்று நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே, இது பாறை என்று சொல்கின்ற வேளையிலே அங்கே அவர்கள் இறைவார்த்தையை கேட்கின்றார்கள். ஆனால் அந்த இறைவார்த்தை ஊடுருவதற்கு அவர்கள் தயங்குகின்றார்கள். தங்களுடைய வாழ்விலே அதை செயற்படுத்துவதற்கு அங்கே தயங்குகின்றார்கள். மற்றும் முட்செடி நடுவே விழுந்த விதைகள் என்று நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலே அங்கே அவர்கள் இறைவார்த்தையை கேட்கின்றார்கள். ஆனால் அந்த உலக ஆசைகளினால், உலக செல்வங்களினால் அவர்கள் அலக்கழிக்கப்பட்டு அந்த இறைவார்த்தையை முழுமையாக வாழ மறுக்கின்றார்கள். மற்றும் இறுதியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் என்று கூறப்படுகின்றது.
இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் இறைவார்த்தையை முழுமையாக கேட்டு அந்த இறைவார்த்தையின்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்து கொள்பவர்களை குறிக்கின்றது. இவ்வாறாக இந்த 4 வகையான நிலங்களிலே இந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் 30ஆகவும் 60ஆகவும் மற்றும் 100ஆகவும் அங்கே பன்மடங்கு பலன் கொடுத்து அங்கே அந்த பலன் கொடுப்பவர்களாக அங்கே இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே இறைவன் எப்பொழுதுமே எம்மை தன்னுடைய பணிக்கென அழைத்திருக்கின்றார். நாங்களும் திருமுழுக்கு வழியாக இந்த பணி செய்வதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய வாழ்விலும் இறைவன் பல்வேறு வகையான விதைகளை அங்கே தூவுகின்றார். மகிழ்ச்சி, துன்பம், கவலைகள், கஷ்டங்கள் என்று சொல்லி பல்வேறு வகையான விதைகளை ஆண்டவர் இயேசு அங்கே விதைக்கின்றார். ஆனால் அதில் நாங்கள் எப்படி அதை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம்? எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் வருகின்ற துன்பங்கள், கஷ்டங்களை அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் மனந்திறந்து போகின்றோமா, அல்லது அதனை சவாலாக எடுத்து நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்ற மக்களாக நாங்கள் வாழுகின்றோமா என்று சொல்லி நாங்கள் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாங்கள் இன்றைய நாளிலே இறைவாக்கு பணி ஈடுபடுவோர் தங்களுடைய சொந்த விருப்பத்தினாலே அல்ல, மாறாக இறைவனுடைய விருப்பத்தை அவர்கள் அறிவிக்க வேண்டும். இறைவனுடைய அந்த வாழ்வினை அவர்கள் அறிவிக்க வேண்டும். அவ்வாறு அறிவிக்கின்ற வழியில்தான் அந்த இறைவாக்கு பணியானது நிறைவு பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே கூறப்படுவது போல, இறைவார்த்தையை கேட்பவர்கள் மட்டும் உங்கள் உள்ளங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நீங்கள் வாழுகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோப்பினுடைய திருமுகத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்களும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே இறைவார்த்தையை நாங்கள் கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் அந்த கேட்ட இறைவார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்வாக மாற்றுகின்ற வேளையிலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வானது அர்த்தம் பெறுகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த வார்த்தையை எமது உள்ளத்திலே எடுத்து சிந்தித்து எப்பொழுதுமே இறைவனுக்கு உகந்த மக்களாகவும் இறை வார்த்தையை எமது நாளாந்த வாழ்விலே நாங்கள் அதனை வாழ்வாக்குகின்ற மக்களாகவும் வாழுகின்ற மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இப்பலியூடாக தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் மீனத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை படித்தந்தோ, எம்மை படித்தந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரன் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை நனத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பிழையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையினாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மீது படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவே பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க. வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. வாழ்க வாழ்க இயேசு வாழ்க. வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க. வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தவழ்ந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இலங்கை திருத்தூதர் புனித ஜோசுவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் எடுக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் அமைதியை அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறை குற்றங்களதையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்து கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தெழுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. ஆ, ஆ, எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடா. நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக என் அருள் பணியை திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறை பொருளை கொண்டாடியுள்ளேன். அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.